செழியன் வயசு 36, சுகுமார் வயசு 30, கீதா வயசு 26. பிப்ரவரி மாதம் இந்த 3 பேரும் ஒரே மாதிரியான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த கேசஸை 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் டீல் பண்ணியும் இன்றைக்கு வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த கேசஸை உங்கள்கிட்ட ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக நான் ஒப்படைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நீங்கள் ரிசல்ட் சொல்லணும். அண்ட் மிஸ்டர் ராகவனை நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. 1 செகண்ட். Ragavan, stay in the prizes. Top dollar Curry Lils, a Kenneton. You ready? Come on, yeah. கள்ளம் கற்ற என்று சொன்ன நமன் கள்ளம் கற்ற கல்வர் எல்லாம் மாட்டிக்கொள்ளும் அரண் நிற்க நிற்க நீர்மேல் நிற்க கற்றுக்கொண்ட நான். வணக்கம்யா. சொல்லுங்கய்யா. ஃபாலோ பண்ணிக்கிறேயா. சரியா, ஓகேயா. சார் சார் இருங்க சார், நான் தான் திறப்பேன். இப்போ வாங்க சார். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. முதல்ல தொப்பி ஒழுங்க மாட்டியா சார்? சார் நீங்கள் எவ்வளோயா சார்? எத்தனை தடவை விசாரிக்கிறது? ஒரு க்ளூவாவது கிடைச்சதா? நீயே போய் விசாரிச்சுட்டு வாயா. ஓகே சார். என்னையா ஒரு க்ளூ கூட கிடச்சிருக்காது? இல்லை சார். சார் அங்கே பாருங்க. நம்ம எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? செத்து போனவங்க ஆவியை பேச வச்சு அவங்க எப்படி செத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ம், என்னையா சொல்கிற? ஆமாம் சார். ஓகே. இவங்க 2 பேர் யாரு? இவர் என் தம்பி, இவர் கீதாவோட சித்தப்பா. புண்ணிய லோக ஆத்மாக்களுக்கு வணக்கம். வந்திருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்குள்ள இறங்கி தீர்த்து வைங்க. அம்மா, நான் தாம்மா கீதா. கீதா அம்மா, எப்படிம்மா இருக்க? அம்மா, என்னை எதுக்குமா இப்படி ஒண்டியா விட்டுட்டு போயிட்ட? நான் தனியா எப்படிமா இருப்பேன்? நான் தனியா எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? கீதா, உன்னை யாருமா கொன்னது? எந்த பாவிமா உன்னை கொலை பண்ணா? சொல்லுமா கீதா, சொல்லுடா. அன்னைக்கு நீ மார்க்கெட் போயிருந்தப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒருத்தன் வந்திருந்தான். வந்து பர்ஃப்யூம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டான். நானும் உனக்கு பிடிக்குமேன்னு பர்ஃப்யூம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அவன் திடீர்னு ஏதோ ஒன்று என் முகத்துல ஸ்ப்ரே பண்ணி கொலை பண்ணிட்டாமா. உன்னை கொலை பண்ணான்னு சொல்றியே, அந்த ஆள் எப்படி இருப்பான்னு உன்னால சொல்ல முடியுமா? அவன் கொஞ்சம் சிகப்பா இருந்தான், நல்ல உயரம். அதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததே இல்லை. அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன், விட மாட்டேன். சரி கீதா, அவனை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா அடையாளம் காட்டுவியா? நிச்சயமா முடியும். அவனை பழி வாங்காம விட மாட்டேன், அவனை பழி வாங்காம விட மாட்டேன், அவனை பழி வாங்காம விட மாட்டேன். சார் சார். யாரு? குளிச்சிட்டு இருக்கேன், ஹாலில் உட்காருங்க.
வாங்க சார். என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு சுகுமார் இறந்துட்டாரு. அவர் ஆவிக்கிட்ட பேசணும். இன்னைக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வேணா பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைம்னா எப்போ? நாளைக்கு வேணா பார்க்கலாம் சார். ஓகே, நாளைக்கு பார்த்தலாம். சரி, ஓகே. ஓகே, வரேன் சார். தேராம் பாருங்க சார். இதை தானே தேடிட்டு இருக்கேன் சார். அது எப்படி சார் உங்க கையில? இதுவும் என்கிட்ட தான் இருக்கு. இதை ஆப்ரேட் பண்ற சுவிட்சும் என்கிட்ட தான் இருக்கு. சார் நீங்க? ஐ எம் விஜய் ஃப்ரம் சிபிஐ. ஐ எம் ராகவன், சென்னை சிட்டி போலீஸ். யோ, அது ஏடிஎம் கார்டியா? எடுத்து உள்ள சரி சார். போலாமா? எங்கடா வர? வாடா சார். இந்த கொலைகள்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியுங்களா? அது எப்படின்னா, முக்கியமாக இந்த கேசஸில் ராகவனோட இன்ஸ்டிங்க்ட் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ ராகவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக அவர் ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.